ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்களால தைரியமா அவங்க எதையுமே சொல்லவே முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்பட்டாரு. அப்படின்னா இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய இந்த அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, ஜனங்களுடைய கஷ்டத்தின் நிமித்தமாக அங்கே பலி செலுத்தப்படவில்லை. இதெல்லாம் வசன ஆதாரம் இருக்குது. அங்கே பலிகள் நிறுத்தப்பட்டது. அந்த பலி செலுத்த அவர்களுக்கு முடியல. அப்போ நிறைய பேர் அவரிடத்துல என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் உனக்கு இப்படி இருக்குது, ஆன்சர் சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில பதில் என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய பேருக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில பதிலே சொல்ல தெரியல, ஆன்சர் சொல்ல தெரியல. என்ன கேள்வி கேட்டாலும் உனக்கு எப்ப நடக்கும் பதில் தெரியாது, என்ன ஆகும் பதில் தெரியாது, எதனால இப்படி வந்துச்சு பதில் தெரியாது. அப்போ கேள்விகள் ஆயிரக்கணக்கானது கேட்கிறார்கள், ஆனா அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியலன்னா பதில் கொடுக்க முடியல. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு என்ன கிருபை பாராட்டுறாருன்னா, அந்த நிந்தையா ஆண்டவர் மாற்றுறாரு. இனி நீங்க வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் அவர்களுக்கு என்னவாய் மாறும்னா பதிலாய் மாறும்.